இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணுறாங்க மேட்ச்சை. யார் வருவா? இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா பேட்டிங் வின் பண்ணிட்டாங்க. இந்தியா பேட்டிங்காக பவுலிங்கான்னு தெரில. நான் பார்க்கல. பவுலிங் போல் இந்தியா. ஆஸ்திரேலியா பேட்டிங். ஃபஸ்ட்டு பாலு சிக்ஸில் தான் ஓப்பன் பண்ணுறாரு. ரெண்டாவது பால் மிச்சில் மார்ஷ் 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பால் டாட் பால். ஸ்டெம்பிங்கா? என்ன அது? ஸ்டெம்பிங் ஆகிட்டாரா? ஸ்டெம்பிங் ஆகிருக்கு வாய்ப்பு இல்லை. மூணாவது பால் ஒரு சிங்கிள்னு நினைக்கிறேன். மூணாவது பால் இது சிங்கிளாக தான் இருக்கணும். இல்லை சிங்கிள் போல். நாலாவது பால் டாட் பால். ஸ்டெம்பிங் இல்லை. கரெக்டாக தான் சொல்கிறேன். ஸ்டெம்பிங் இருக்காது. அஞ்சாவது பால் இதாவது ஸ்டெப்பிங் ஆகுமா? விக்கெட்டே கிடைக்கல முதல் ஓவரில். இன்னும் ஒரு பால் இருக்குது ஃபஸ்ட் ஓவரில். இதில் 8க்கு 0 இல்லை, 6க்கு 0 ஃபஸ்ட் ஓவரில். ரெண்டாவது ஓவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லெஃப்ட் ஆர்ம் பவுலரு. ஸ்விங் பண்ணுறாருப்பா பாலை. ஃபஸ்ட் பால் டாட் பால். ரெண்டாவது பால் நான் டாட்டா என்ன பரவாயில்லையே, நல்லா அடிச்சிட்டாங்களே ஆஸ்திரேலியா. ஒரு 4 போயிடுச்சு. மூணாவது பால் டாட் பாலா? 6 அடிச்சிட்டாருப்பா. அவ்வளோதானா? இந்தியா தோற்றுருமா? நாலாவது பால் டாட் பால். உடம்புல என்ன ஸ்விங்கு, உடம்புல பூந்து போகுது பால். அஞ்சாவது பால் இது ஒரு 4ன்னு நினைக்கிறேன். 4, ஆமாம் 4 தான். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆறாவது பால் இது டாட் பால் ஆயிடுச்சு. ஏழாவது பால் இதுனா அல்ட்ரா எஜ்ஜில் செக் பண்ணுவாங்களா தெரியலையே. செக் பண்ணுவாங்களா? செக் பண்ணாங்களான்னா 2 வாட்டி போட்டு கட்டுறாங்க. இல்லையா? அவுட்டா? ரிவ்யூ ஆஸ்க் பண்ணிக்கிறாங்க. ஓகே அல்ட்ரா எஜ்ஜில் பார்க்குறாங்கப்பா. பேட்டில் பட்டிருக்கா? நோ எஜ். பேட்டில் பல்ல போல். இல்லை பாட்டில் நாட் அவுட். அம்பையர் கொடுத்துட்டாரு. அடுத்து சிராஜ் போடுறாரு. ஃபோர்த்து பால் டாட்டு. 5th பால் 6 பா. 6 அடிச்சாரு. ஃப்ளிக் ஷாட் போல் ஒரு 6. இது அவுட்டா? அவுட்டா இல்லையா? இல்லை நாட் அவுட்லேயே முடிச்சுக்கிறாங்க மேட்சை. இப்போ இந்தியா பேட்டிங்கு. என்னடா ஃபஸ்ட் பால் டாட்டு, ரெண்டாவது பால் 4 6 4. யார் அடிக்கிறது? ரோஹித் சர்மா அடிக்கிறாரு. டாட்டு. அடுத்த பால் பரவாயில்லையே 6 அடிச்சிட்டாருப்பா ரோஹித் சர்மா. அவுட்டு. அடுத்து கோலி தான். விராட் கோலி வருவாரா? எனக்கு விராட் தான் வரணும். விராட் தான் கரெக்டாக இருப்பார். ரன்சேஸில் ஜெயிச்சு கொடுப்பாரா? அவுட் இல்லையா? ஆனால் தாண்டி போயிடுச்சா? ஓகே இப்போ விராட் தான் அடிக்கிறாரா? அவனும் விராட்டுக்கே மாட்டல பால். ஹேசல்வுட் பவுலிங். ஆர்சிபியில் விராட்டும் ஹேசல்வுட்டும் ஒரே டீமு. கொஞ்சம் வைடு வச்சு போட்டுக்கிறாரு. கீப்பர் அலைக்கு கேட்ச் பண்ண முடியாமல் வைடில் 4 போயிடுச்சு. கில்லுக்கு போடுறாரு. அவுட்ராடே. ஹேசல்வுட் தான்யா பவரை காட்டுறாரு. ஹேசல்வுட் ஐயரே சேரா அடிப்பாரா? சேரு தெரியலையே. அடிப்பாரா? அடிச்சிட்டாரியா? 4 போயிடுச்சு. முதல் பாலே 4ல் ஓப்பன் பண்ணிக்கிறாரு அக்கௌண்ட்டை. அடுத்த பால் டாட் பால். அடுத்து நெக்ஸ்ட்டு 5th பாலா? 4th பால் 5th பால் 1 ரன் நினைக்கிறேன்.
ஒரு ரன் ஓட்டுருவாங்க எப்படியும். கரெக்டாக ஒரு ரன்னு. லா பாலு, அதாவது 6 பாலு. கேட்சா? இல்லை 4 போயிடுச்சு. இப்போ ஒரு ஓவரில் எத்தனை ரன் தேவை? 72 அடிச்சிட்டாங்க. 5 பால்ஸ் 7 பால்ஸ் 5 ரன்ஸு. கொஞ்சம் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் விக்கெட்டு. இப்போ 6 பால் 5 ரன்ஸு. மிச்சல் ஸ்டார்க் போடுறாரு. கொஞ்சம் கஷ்டம் தான், லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் வேறு. அடுத்து ஒரு 1 ரன் போல். செம ஃபீல்டிங்கு. ஸ்டார்க்கு கோலி நல்ல ஒரு மேட்சப்பு. சரியான பால். இன்னும் 3 பால் தான் இருக்குது. ஜெயிப்பாங்களா? இது ஒரு சிங்கிள் போல். இது 4 போயிருந்தா ஜெயிச்சிட்ருப்பாங்க. சிங்கிளு. இன்னும் 2 பால் தான் இருக்குது. ஜெயிப்பாங்களா? ஒரு பால் 6 வச்சா கூட ஜெயிச்சிடலாம். இது ஒரு 1 ரன்னு. இந்த பால் 2 ரன் எடுத்தால் வின்னு. இல்லை 2 ரன் எடுத்தால் டையு, 3 ரன் எடுத்தால் வின்னு. ஸோ மிஸ் ஆயிடுச்சுடா.